ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக அரிசியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் 4 பொருளை வச்சு இதை செய்யலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி. நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அது எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரேஷன் அரிசி யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் செஞ்சது பொன்னி அரிசியில் செஞ்சோம். இதை வந்து ஒரு வானலில் வச்சு பொன்னிறமாக மீடியம் ஹீட்டில் வறுத்துக்குங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பதத்துக்கு வறுத்துக்குங்க. இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டிடுங்க. ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விடுங்க. ஏன்னா இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதனால ஒரு 10 நிமிஷம் போல் இதை ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு லட்டு பதத்தில் நாம் பிடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப குலைவாகவும் பிடிச்சிட வேண்டாம், ரொம்ப வரணும் தண்ணி ஊற்றிட வேண்டாம். கையில் பிடிச்சா லட்டு பதத்துக்கு ரவுண்டாக உருண்டையாக பிடிக்கிற மாதிரி ஒரு பதத்தில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. எங்காவது சிறு சிறு கட்டி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருண்டை வீடியோவில் காட்டுற மாதிரி உருண்டை பதத்துக்கு பிணையிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் பிணைஞ்சு நல்லா தட்டி விட்டு இதை ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா ஊறி நமுத்து போய் ஒரு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது ஊறுற டைமில் அடுத்து அதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை தான். அதை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். அதை நல்லா சுத்தம் செஞ்சு புடச்சி அந்த தோல் மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு அதையே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதையும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு தேவையான கொரகொரப்பில். அடுத்து அதுக்கு தேவையான பொருள் தேங்காவை வந்து சுரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ மாவு 20 நிமிஷம் ஊறியாச்சு. இதில் முதல்ல தேங்காய் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை கொட்டிடுங்க. நாட்டு சர்க்கரை, நீங்கள் அஸ்கா சர்க்கரையில் கூட செய்யலாம். நாட்டு சர்க்கரை இன்னும் ஹெல்த்தி, அதனால நாங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிறோம். கொஞ்சம் இந்த வேர்க்கடலையை அரைச்சி வச்ச வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கையில் கிளறி விடுங்க. அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த வேர்க்கடலை அப்புறம் அந்த தேங்காய் இந்த 3 வந்து ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வரும். இந்த மாதிரி அரிசியில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. மற்ற பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும். நாட்டு சர்க்கரையெல்லாம் கலந்து இது இந்த பதத்துக்கு உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு தண்ணி அடியில் ஒரு பாத்திரத்தில் விட்டு அது மேலே இந்த பவுலை வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் எறும்பு எதுவாக இருந்தாலும் மொய்க்காது. அந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த வேர்க்கடலையெல்லாம் கலந்து அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் கலந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.